ஓகே மகளே, இந்த ஜீரோ சைனிங் அகெயின் பார்ட் 3 5C. அவள் அவ்வளோ அழகாக இருந்தா. கடவுளே எனக்காக அவளை உட்காந்து கம்ப்யூட்டரில் செதுக்கி எனக்காக அமைச்சிருக்கார் போல். ஸோ மிஷினே பார்த்து இத்தனை நாள் காலம் போன நேரத்தில் உயிருள்ள ஒரு பொண்ணு அவளை பார்க்குறப்போ இப்போ தாண்டா என் லைஃப்னு முடிவு பண்ணிட்டேன். எவ்வளோ தைரியத்தை வர வச்சுட்டேன். 6 மாதம் அவகிட்ட பேசணுங்கிறதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். நிறையா மூவிஸ் பார்த்தேன், நிறைய மியூசிக்ஸ் கேட்டேன், நிறைய கவிதைகளை சரமாரியாக ஒப்பிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இது எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஏன்னா அவள் பக்கத்தில் வரும்போது நான் அவகிட்ட பேசுகிறப்போ வார்த்தையே கிடையாது. நான் எக்ஸாம்ஸ் கூட இவ்வளோ பயந்தது கிடையாது, என் லைஃப்பை பார்த்து கூட இவ்வளோ பயந்தது கிடையாது. பட் ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பயப்படுறேன். தேரி M1 M2 M3 எல்லாத்தையுமே உட்காந்து முடிச்சிருக்கிறேன். பட் இந்த 3 வார்த்தை அவ்வளோ பெரிய வாழ்க்கையில் கஷ்டமான கொஸ்டின் பேப்பர்ஸே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். பட் லவ்வுன்னு சொல்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவள் பக்கத்தில் வர திரும்பி எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அவள் ஃபேஸ் மட்டும் என் ஃபோக்கஸ். பக்கத்தில் வர வர என் இதயம் பக்குன்னுச்சு. அவள் கிட்ட போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் ஒரு 30 மீட்டர் தான் இருக்கும். அந்த 30 மீட்டர் எனக்கு 3000 மீட்டர் மாதிரி இருந்தது. ஏதோ கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மனசு பக்குன்னுச்சு. நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று மாதிரி பிசைய ஆரம்பிச்சிருச்சு. என் லவ் சொல்கிற நேரத்தில் நான் உங்கள் கிட்ட அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு கை என்னோடய ஷோல்டரை பிடிச்சி இழுத்துது. என்னன்னு திரும்பி பார்த்தேன். குடும்ப கஷ்டம், ஹார்ட் அட்டாக் வந்த அம்மா, ஆட்டோ டிரைவர் அப்பா, தம்பி தங்கச்சி, இதெல்லாம் என் மனசு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஒரு பக்கம் என் காதல், ஒரு பக்கம் என் குடும்பம். இதை ரெண்டுத்தையும் யோசிக்க ஆரம்பித்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னன்னு தெரியாமல் திரும்பி ஏறிட்டேன். எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே போயிடுச்சு. வீட்டுக்கு போனேன். தூக்கம் இல்லை. உட்காந்து நைட்டு ஃபுல்லாக யோசித்தேன். ஸோ லவ்வை சொல்கிறது ஈஸி, அதை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறது ரொம்பவே கஷ்டம். லவ் இஸ் எ கமிட்மெண்ட், எல்லாருக்குமே தெரியும். சில பேர் தான் அதை ஏதோ டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட் பசங்க லவ்வில் பிரேக் ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா சொல்லி அலறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே வச்சு வெக்ஸ் ஆகிறதுக்கு நான் விரும்பலை. என்னதான் இருந்தாலும் இது ஒன் சைட் லவ் தானே, விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த ஒரு மாதத்துலேயே எனக்கு திருப்பியும் வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு ஓகே பார்க்க ஆரம்பித்தேன். என்ன ஏதுன்னு தெரியல, நான் அவளை வேணான்றப்போ எனக்கு அடுத்த லக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இத்தனை வருஷம் இந்த ஆஃபீஸில் கஷ்டப்பட்டதுக்கு ஃபாரின் அலைன்மெண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ ஃபாரின் போய் ஆகணும். இதை விட டபுள் சேலரி. ஆனால் அக்ரிமெண்ட் 3 வருஷம். எதை பற்றியுமே யோசிக்கல. என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் நான் கிளம்பிட்டேன். என்ன தான் இப்போ நான் யுஎஸில் இருந்தாலும் என் மனசு முழுக்க இந்த 5C பஸ் ஸ்டாப்லேயே தான் இருந்தது. 3 வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் லவ்வை சொல்லவும் முடியாமல் அவளையும் நினச்சிக்கிட்டு குடும்ப கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு என்னமோ தெரியல, அவளை நினச்சதுனாலே என்னமோ தெரியல, அவள் என்னோட ரொம்ப லக்கியான பர்சன். என் லைஃப்பில் இது வரைக்கும் இதெல்லாம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் கிடைக்குமா அப்படின்னு தெரியாமல் இருந்தேன். பட் எல்லாமே கிடச்சிது. காரணம் அவள் தான் நினைக்கிறேன். பெருசாக எந்த முயற்சியும் கிடையாது. பட் இருந்தாலும் வேலை பிடிச்சிருக்கு, சம்பளமும் ஜாஸ்தி. கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டோட கடனும் அடைய ஆரம்பிச்சிது. எப்படா திரும்பி இந்தியா போவோம், சென்னை அதே 5C பஸ் ஸ்டாப் போய் ஆகணும்ல. இன்னொரு 6 மாதத்தில் திரும்பி இந்தியா போயிடுவேன். இருந்தாலும் அவள் நினைவுகள் என்றும் மறக்க முடியாத மரணங்களை ஏற்படுத்தும். மரணம் ஒரு முறை மட்டுமே, ஆனால் நினைத்து தவிப்பதே மரணம் மட்டுமே. அறுத்தா கூட ஒரேடியாக செத்துருவோம். ஆனால் அந்த லவ் யாருக்குமே வந்துடக்கூடாது. அதுவும் ஒன் சைட் லவ்வை சொல்ல முடியாமல். அவள் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது.